Dear viewers, welcome to DD Gastro Care channel. I am your Dr. Manoharan, gastroenterologist, Chennai. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வார்த்தை என்னன்னா அப்பெண்டிசைட்டிஸ். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த பிரச்சனை வந்திருக்கும். அதுக்காக எமர்ஜென்சியாக ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணப்பட்டிருக்கலாம். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வார்த்தை நிச்சயமாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பெண்டிக்ஸ்ங்கிற ஒரு உறுப்புலேருந்து வரக்கூடிய நோய் பெண்டிசைட்டிஸ். இது திடீர்னு வரும், நல்லா இருக்கிறவங்களுக்கு திடுப்புன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது. நம்ம குயிக்காக ஒரு டிசிஷன் எடுத்து சர்ஜரி பண்ணிக்கணும். சில சமயங்களில் நம்ம சர்ஜரி பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருப்போம். ஒரு கல்யாணமாக இருக்கும், அடுத்த நாள் இந்த பையனுக்கு அல்லது முக்கியமான இன்டர்வியூ இருக்கும், பரீட்சை இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மருத்துவர்கள் எமர்ஜென்சி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணணும், உடனே பண்ணணும். என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த தேதியில அதுக்கு ஓப்பன் அறுவை சிகிச்சை பண்ணாம லாப்ரோஸ்கோபில பண்ணி ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சு. அதுபோல நிறைய நோயாளிகளுக்கு அடுத்த நாள் கல்யாணம் வச்சிருந்தவங்களுக்கு, இன்டர்வியூ அல்லது முக்கியமான பரீட்சை வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் நாங்க ஆபரேஷன் பண்ணி வித்தின் 24 hours to 36 hours நாங்க அவங்கள அந்த செயலுக்கு அனுப்பின அனுபவம்லாம் எங்களுக்கு உண்டு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். யாரு பயப்படணும் அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியில இருக்கிறவங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல தனியா இருக்கிறவங்க, இது போன்ற சில சூழ்நிலைகள்ல நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை சிக்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம். அதர்வைஸ் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி நேரத்துல இன்டர்வென்ஷன் பண்ணிட்டாக்க இதனால நமக்கு ஒன்றும் ஆபத்து வராது. அதை சொல்ற அதே நேரத்துல இதை உதாசீனப்படுத்திட்டு சில சமயங்கள்ல சில பேர் இந்த ஆபரேஷனை தேவையில்லை, மருந்து கொடுங்க பார்த்துக்கலாம்னு நினைக்கிறப்போ ஒரு அவுட் ஆஃப் 100 ஒரு 20-30 டைம்ஸ் % ஆஃப் டைம் மருந்துல கட்டுப்பாடு வரும். பின்னாடி நம்ம போஸ்ட்போன் பண்ணி சூழ்நிலை சரியா இருக்கிறப்ப கூட பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது. சரி, இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறது என்ன? ஏன்னா நம்ம இந்த ஜீரண மண்டலம் அறிவோம் அப்படிங்கிற வீடியோக்கள்ல வரிசையா அதை போட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே எல்லா உறுப்புகளையும் பார்த்துட்டு வர்றோம். இது 6வது வீடியோ. இதுல அப்பெண்டிக்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறது ஒரு விரல் அளவுக்கு உள்ள ஒரு புழு மாதிரி இன்டெஸ்டினல் வேர்ம்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் இதுக்கு பேரு வேர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ்னு கூட ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கு. வேர்ம் போல இருக்கக்கூடிய அப்பெண்டிக்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் சில பேருக்கு மேக்ஸிமம் இருக்கும். 5 to 10 சென்டிமீட்டர்ஸ், ஒரு 1 சென்டிமீட்டர் விட்த் இருக்கும். உடம்புல எங்க இருக்கு? சிறுகுடலும் பெருங்குடலும் இணையிற இடத்துல அது இருக்கு. அது என்ன வேலை செய்யுது? ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா நமக்கு ஒரு அடல்ட்டுக்கு, ஹியூமன் பீயிங்க்கு அது எந்த வேலையும் இப்போதைக்கு செய்யறது இல்லை. அப்போ எதுக்காக படைக்கப்பட்டது? ஹெர்பிவோரஸ் சொல்லக்கூடிய மிருகங்கள் நமக்கு கீழே பரிணாம வளர்ச்சியில நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெறும் புல்லு, இலை, தலை, செடிகளையே சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆடு, மாடு, இந்த யானை, இது போல அந்த மிருகங்களுக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் இன்னும் பயன்படுது. எந்த வகையிலன்னு சொன்னா செல்லுலேஸ் அப்படின்னு ஒரு திரவம் சுரக்குது. இந்த இலைதலைகள் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவுது. மனிதன் அவ்வளவுலாம் சாப்பிட்றது இல்லை. நம்ம அவ்வளவு காய்கறிகளோ இலைகளோ சாப்பிட்றது இல்லை. நம்ம ஒரு ரிஃபைன்டு ஃபுட்டுக்கு மாறிட்டோம். அதனால அந்த செல்லுலேஸ்ங்கிறது நமக்கு தேவையில்லைங்கிறதுனால ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது வர 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 சுருங்கிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஜெனட்டிக்ஸ் படிக்கிறவங்க, எம்பிரியாலஜி படிக்கிறவங்க இன்னும் பல 1000 வருடங்களுக்கு பிறகு மனிதனுக்கு அப்பெண்டிக்ஸ்ங்கிறது காணா போயிடும், அது தேவையில்லாதனால அது இயற்கையே எடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆனா அதுக்கு உதவியே இல்லையா? நமக்கு இந்த தேதியில அது எந்த வேலையுமே செய்யலையா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொல்ல முடியாது. அது 3 வகையான வேலைகளை குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே கூட செய்யுது. ஃபீட்டஸா குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும்போது அதுல இருந்து எண்டோக்ரைன் செல்ஸ்ல இருந்து வரக்கூடிய சில திரவங்கள் அந்த குழந்தை வளர்ச்சிக்கு உள்ள அந்த உறுப்புகள் டெவலப் சமச்சீரா வளர்றதுக்கு உதவக்கூடிய சில திரவங்களை அனுப்புது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. 2வது நமக்கு தெரியும், இந்த பெருங்குடலையும் சிறுகுடலையும் குட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் நமக்கு ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட இருந்து நமக்கு அது உதவியாகவும் அதுக்கு நம்ம உணவு கொடுக்குற மாதிரியும் இயங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும். அதுக்கு பேரு கட் மைக்ரோபயோட்டா, அதாவது குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். அதை பாப்புலேட் பண்ணி அது ஏதாவது தேவைப்படுது சமயத்துல குறைஞ்சிருச்சுன்னா அது அங்க உற்பத்தி பண்ணி அனுப்புறதாகவும் ஒரு செய்தி இருக்கு. 3வது என்னன்னா, இந்த உணவு உண்ணும் போது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வியாதி உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுடைய உடந்து வரக்கூடிய சில புரோட்டீன்ஸ், அதுக்கு பேர் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணுது? இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அணுக்கள், வெள்ள அணுக்களை அந்த ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே குழந்தை வயிற்றுல இருக்கிறதுல இருந்து மேக்சிமம் 30 வயசுக்குள்ள அதனோட ஆக்டிவிட்டி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் பெரிய பயன் இருக்கிறதா தெரியல. சில சமயங்கள் நம்ம குழந்தைகளுக்கே கூட அப்பெண்டிசைட்டிஸ் எடுத்துறோம். அப்படி ஆபரேஷன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதனால ஒரு குறைபாடு அந்த குழந்தையோட வளர்ச்சியிலேயோ நோய் எதிர்ப்பு சக்தியிலேயோ வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. மற்ற உறுப்புகள் போலவே இந்த அப்பெண்டிக்ஸ்லயும் நோய்கள் வரலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்பெண்டிசைட்டிஸ். அப்பெண்டிசைட்டிஸ்னா என்ன? இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி அப்பெண்டிக்ஸ். அது என்ன ஆயிடும்? அந்த வாயில,
அதனுடைய அது வந்து அந்த பெருங்குடலோட இணையர் இடத்துல இருக்கிற அந்த மவுத்ல ஒரு வேல்வ் இருக்கு, ஜெர்பாக்ஸ் வேல்வ்னு இருக்கு. அது வந்து ஏதாவது ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னாலயோ அல்லது ஒரு மியூக்கஸ் பிளக் அப்படிங்கனாலோ அல்லது பாக்டீரியா அல்லது வேர்ம்ஸ் ஏதாவது கிருமிகள் அதாவது புழுக்கள் போய் அடைச்சிச்சுனாலோ அந்த உள்ள இருந்து சறக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் திரவம் வந்து அடைப்பட்டு வெளியில வர முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீங்கி அது என்ன ஆயிடும், சமயத்துல பஸ்ட் கூட ஆயிடும். ஸோ அப்படி வரும்போது அது ரொம்ப கிளாசிக்கல் கிளினிக்கல் சிம்டம்ஸ் கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எந்த மேஜர் டெஸ்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. நாங்க ஒரு 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்பெண்டிசைட்டிஸ்க்குலாம் ஸ்கேனோ பிளட் டெஸ்ட் எதுவுமே பண்ணது கிடையாது. கிளினிக்ல வருவாங்க, அவங்க சொல்ற சிம்டம்ஸ் சில டெஸ்ட் முடிஞ்சது. ஆனா இப்போ அது மாதிரி என்ன மெடிக்கோ லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம டாக்குமெண்டேஷனுக்காக சில டெஸ்ட்லாம், அது கூட அல்ட்ராசவுண்ட் மாத்திரம் பண்ணாலே போதும், சிடி ஸ்கேன் தேவையில்லை. ஆனால் சிடி ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சிறு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு அந்த சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர், ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை அல்லது இந்த டெஸ்டிஸ்லாம் அடிபட்டுச்சுன்னா பின்னாடி அவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்பு கெட்டு போயிடும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அல்ட்ராசவுண்ட் போதும். எதுக்கு இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, டாக்டர்ஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சு சொன்னாலே நீங்க அவரை நம்பி அதுக்கு நீங்க உடன்படணும். அதுக்காக சொல்றேன். குறிப்பா என்னன்னா, அந்த வலி தொடங்குறப்ப மொத்தம் பரவலா தொடங்கும், வயிறு பூரா தொடங்கி நேரம் ஆக ஆக அது கரெக்டா ரைட் சைட்ல ரோயர் அப்டமன் வந்து ஒரு இடத்துல நிற்கும். அந்த வலி வாந்தி வரலாம், சமயத்தில் கொஞ்சம் அடிக்கடி 1-2 தடவை எக்ஸ்ட்ராவா யூரின் போகலாம், கொஞ்சம் லைட் ஃபீவர் வரலாம். கை வச்சு அமுக்கிறப்ப 3 சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்பானிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கரெக்டா பிரஸ் பண்ணீங்கன்னா வலிக்கும். அடுத்தது இன்னொரு டெஸ்ட் இருக்கு, டூஃபிஸ் சைன் சொல்லிட்டு, படுக்க வச்சு ரிலாக்ஸ்டா அந்த பேஷண்ட்டை லேசா இரும சொன்னீங்களே, அப்படி அவர் இருமும் போது ஒரு சடன் பவுட் ஆஃப் காஃப் அப்படி பண்ணும்போது, ஆர்டிஃபிஷியலா பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு புல்லிங் பெயின் இருக்கும். இது ஒரு கிளாசிக்கல் சிம்டம். அதுக்கப்புறம் ரோவ்சிங் சைன் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, படுக்க வச்சு இடது பக்கம் அடிவயிறை அமுக்கணும்னா, நல்லா பிரஸ் பண்ணோம்னா வலது கையில இந்த அப்பெண்டிக்ஸ், இன்ஃப்ளேம்டு அப்பெண்டிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த வலது பக்கம் அந்த வலி உணரப்படும். சில சமயங்கள்ல அந்த காலை தொங்க விட்டு மடக்கி, ஏன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து பின்னாடி அந்த மசில்ஸ் மேலதான் படுத்திருக்கும், ஆப்ரேட்டர் மசில்ஸ் சொல்லிட்டு அந்த பின்னாடி நம்ம வெர்டெப்ரல் காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம சப்போர்ட்டிவ் மசில்ஸ் மேல அது பட்டு இருக்கிறதுனால அந்த மசில் அந்த காலை மடக்கி இப்படி உருட்டும் போது அது இரிட்டேட் ஆகும். அப்போ அந்த பெயின் தெரியும். இது போல சில கிளினிக்கல் சைன்ஸ், அந்த ஹிஸ்டரி பேஷண்ட் சொல்றது, இங்க தொடங்குச்சு, மேல தொடங்கி கீழே இறங்கி வந்து இங்க நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்டரி, ஒரு மைல்ட் டெம்பரேச்சர், அடிக்கடி யூரின் போறது, இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ 90% நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். we can plan for surgery. சிவியரிட்டி பொறுத்து கொஞ்சம் மைல்டா இருக்கு, இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், மருந்துகள் கொடுத்து குறைக்க பார்க்கலாம். முடியாத பட்சத்துல அல்லது வரும்போதே ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அல்லது பஸ் வச்சதுக்கான அடையாளம் இருக்கு, அங்க இருந்து கை வச்சு அமுக்குனீங்கன்னா ஒரு கட்டி தட்டப்படுற மாதிரி இருக்கு அல்லது செல் கவுண்ட்லாம் நிறைய இருக்கு, அதிகபட்ச ஃபீவர், சில்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பாசிபிலிட்டி இல்லை. நீங்க யோசிக்காம ஆபரேஷனுக்கு போயிடலாம். அப்போ வலதுகை பக்கம் அடிப்பக்கம் வயிறு வலி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அப்பெண்டிக்ஸ் தானா அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை. சில சமயங்கள்ல நமக்கு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லி சில விஷயங்களை பார்க்கணும். அதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, கால்குலஸ், கிட்னில இருந்து ஒரு ஸ்டோன் வந்து கரெக்டா இறங்கி அங்க வந்து உட்கார்ந்துருக்கும், அதனால வெளி வரலாம். யூரட்ரி கால்குலின்னு சொல்லுவோம், நீர்த்தாரையில வரக்கூடிய கல். அல்லது ஃபீமேல் பேஷண்ட்ஸுக்கு, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஓவரியில் ஏதாவது சிஸ்ட் இருக்கலாம், அது ட்விஸ்டா இருக்கலாம், அல்லது டியூபோ ஓவரியன் பெத்தாலஜி ஏதாவது இருக்கலாம், பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதுபோல அந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் இருந்து சில சமயங்கள்ல வலி உண்டு பண்ணக்கூடிய நோய் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் கண்டறியணும் பிஃபோர் நம்ம சர்ஜரி போறதுக்கு முன்னாடி. அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சர்ஜன் வில் டெஃபினெட்லி அதை வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு தான் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உறுதியா அப்பெண்டிக்சைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சூழ்நிலை எல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டவே லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷனுக்கு போயிடுறது நல்லது. ஏன்னா அது 1 நாள் 2 நாள் விஷயம் தான். 3ஆவது நாள் 4ஆவதுல இருந்து உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கையும் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து இதுதான் என்னுடைய அறிவுரை, அதை பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, சில சமயங்களில் இப்போ இந்த அஸ்ட்ரோநாட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த விண்வெளியில ஆராய்ச்சிக்கு அனுப்பக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் பீரியட்லயே பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையா அவங்களுடைய அப்பெண்டிக்ஸை எடுத்து தான் ட்ரைனிங்கே சேர்த்துக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னு சொன்னா, மேல அவங்க சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து அப்பெண்டிசைட்டிஸ் திடீர்னு வந்துருச்சுன்னா யாருக்கும் வரக்கூடும் அப்படிங்கிறது வராதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அவங்களை அதுக்காக அவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி நம்ம விண்வெளிக்கு அனுப்பி இருக்கிற ஒரு மனிதனை வந்து நம்ம சாகவும் விட முடியாது, அதுக்காக அவரை இறக்கிடவும் முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்பெண்டிக்ஸ் ப்ரொஃபிலாக்டிக்கா முன்னெச்சரிக்கையாவே எடுத்துட்டு தான் அவங்க ட்ரைனிங்கே கொடுக்கறதாக ஒரு தகவல் கூட இருக்கு. அப்புறம் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் வந்து 2 வயதினர்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. ஒன்று வந்து சிறு குழந்தை, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவோம், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் வயது அதிகமானவங்களுக்கும் 60 வயசு 70 வயசானவங்களுக்கும் அவங்களுக்கும் வரும்போது என்னன்னா, அவங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் ஏற்கனவே பிளாக் ஆயிருக்கும், அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்லுவோம். அதனால குயிக்கா அவங்களுக்கு வந்து அது வந்து அழுகிடும். அது மாதிரி குழந்தைகளுக்கும் ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய அந்த அப்பெண்டிக்ஸ் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் வந்தோடனே அது பஸ் வச்சு பஸ்ட் ஆயிடும். அதனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்பெண்டிசைட்டிஸ்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இமிடியேட் மெடிக்கல் அட்டென்ஷன் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வந்து சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த அப்பெண்டிக்ஸை பத்தி நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இது போல வீடியோ
வீடியோக்கள் இன்னும் வர இருக்கு, அதையும் நீங்க பாருங்க. இந்த கண்டென்ட்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேள்விகளை போடுங்க, நான் விளக்கம் தர தயாரா இருக்கேன். அது இல்லாம ஏதாவது பிரத்யேகமாக உங்களுக்கு ஏதாவது வேற இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டத்தை பத்தி, நோய்களை பத்தி டவுட் இருந்தாலும் என்ன கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஏரியா நீங்க இந்த வீடியோ போடுங்க, அந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது நீங்க உணர்ந்தா கூட தயவு செய்து அதையே எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. அந்த விஷயங்களையும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.